சில பேரெல்லாம் மற்றவங்களோட சாபத்தை வாங்கிக்கிட்டு அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு மற்றவங்க முன்னேறி வர்றதை தாங்கிக்காம அவங்க மனசை நோகடிச்சுக்கிட்டு இவன் எப்படி முன்னேறிடுவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களை கெடுக்கணும், மற்றவங்க பொருளை அபகரிச்சுட்டு பொய் சொல்லிக்கிட்டு எல்லா கெட்ட எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு எந்நேரமும் கோயிலில் போய் உக்காந்துருக்காங்க சில பேரெல்லாம். நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சாலே கடவுள் எங்கே இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 பாவங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எந்த கோயிலில் போய் உக்காந்தாலும் உங்கள் பாவங்களும் சாபங்களும் மன்னிக்கவே மன்னிக்க மாட்டாங்க கடவுள். ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் கடவுள் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி கோயில் குளத்துக்கு போகிற மக்களுக்காக தான் இந்த பதிவு. கோயில் குளத்துக்கு போக வேண்டான்னு சொல்லலை, ஏன்னா நம்மளோட மன அமைதியும் நம்ம கஷ்டங்களையும் தீர்க்கிறது அந்த கடவுள் தான். அந்த கடவுள்கிட்ட போகிறது தப்பு இல்லை. 1000 பாவம் பழிகளை சுமந்து கொண்டு கோயில் குளங்களுக்கு செல்றதுனால ஒரு பயனும் இல்லை. அடுத்தவர்களோட சாபத்தை வாங்காத நேர்மையாக வாழ்ந்து நல்ல செயல்களை செய்யுங்க. உங்களோட புண்ணியம் உங்களுக்கு ஏழு ஜென்மங்களுக்கும் உங்களோட வம்சத்துக்கே கிடைக்கும். பாவங்களும் அதே மாதிரி தான். நம்மளோட கர்மா எந்த ஜென்மத்துக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால் மக்களே,